إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய ஒளியை நீ நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக. வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்றான், வலக்கது அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு தெளிவான வசனங்களை இறக்கி வைத்துள்ளோம். வலக்கது அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினா. நபியே, உங்களுக்கு நாம் தெளிவான இறை வசனங்களை இறக்கி வைத்துள்ளோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் தெளிவானது. குர்ஆனின் மூலமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவானது. குர்ஆனில் நீங்க வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்கள் இருக்குது, ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்குது, எல்லாமே தெளிவானது. இதுல எதுவுமே வீணானது கிடையாது. குர்ஆனில் வரக்கூடிய செய்திகள் இருக்குது, அது எதுவுமே என்ன செய்ய முடியாது. அதை நாம எந்த நிலையிலேயுமே அது ஒரு தேவையில்லாதது, அது ஒரு தேவையில்லாத வார்த்தை, அது தேவையில்லாத விஷயம் என்பதாக ஒதுக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அல்லாஹ் தன்னை பற்றி, அவனை பற்றி அல்லாஹ் சொல்றான். நிறைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான், நிறைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்களுடைய நிலை என்னாச்சு, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மறுத்தவர்களுடைய நிலை என்னாச்சு என்கின்ற எத்தனையோ நபிமார்களுடைய அந்த சமூக மக்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். எவ்வளவோ வர்ணனையை பற்றி அல்லாஹ் பேசுறான். தன்னுடைய படைப்பு எவ்வளவு அழகானதுங்கிற வர்ணனையை பேசுறான். சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை பற்றி, அவனுடைய தண்டனை பற்றி என்பதாக குர்ஆனில் எவ்வளவோ செய்திகள் சொல்லப்படுது. அந்த குர்ஆனில் இறக்கி வைத்துள்ள ஒவ்வொரு வசனங்களும் தெளிவானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த தெளிவான வசனங்கள்ல, அந்த குர்ஆன்ல எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். உதாரணமாக குர்ஆனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லித்தரா. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் அப்படி மட்டும் சொல்லிட்டு விட்டுறல, உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. அல்லாஹ் அதை எப்படி கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லித்தரான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனையை நம்ம எப்படி கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லித்தரான். ஓ குர் ரப்பிருமா கமா ரப்பயானி சகீரா. அந்த வசனங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும், அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். யா அல்லாஹ், நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி அவர்கள் பார்த்து கொண்டார்களோ, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி அவங்க கவனிச்சுக்கிட்டாங்களோ, எங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ, அது போன்று நீ அவர்களையும் பார்த்துக்கோ. அது போன்று அவர்களை நீ என்ன செய்ய, அவர்களுடைய சிரமங்களை நீக்கு என்பதாக, இப்படி நீங்க என்ற பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக பெற்றோர்களுக்காக வேண்டி நாம எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை கேளுங்கள் மட்டும் அல்லாஹ் சாதாரணமா சொல்லி முடிக்காம, அதை நீங்க இப்படித்தான் கேட்கணுங்கக்கூடிய தெளிவை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்றான். அதனால தான் வலக்கது அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினார், இது வெறும் ஒரு கவிதை நடையாகவோ அல்லது இது ஒரு வார்த்தை ஜாலங்களாகவோ இந்த குர்ஆன் இறக்கப்படல. இது தெளிவான வசனங்களை உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளோம். ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இறைவன் அந்த செய்திக்குண்டான தெளிவையும் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்.
அதே போன்று உங்களுடைய உங்களுடைய தாயின் இடத்துல என்ன செய்யாதீங்க, அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லிடாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு செய்தியை சொல்ல வரக்கூடிய இறைவன் அந்த செய்தி சார்ந்த எல்லா விதமான தெளிவான விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லித்தரான். ஒமா யக்ஃபுரு பிஹா, அதே வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், ஒமா யக்ஃபுரு பிஹா, யார் வரம்பு மீறினாங்களோ அந்த வரம்பு மீறியவர்கள், அந்த ஒமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன், வரம்பு மீறியவர்களை தவிர இதை எவரும் மறுக்க மாட்டார். வரம்பு மீறியவர்கள் இந்த குர்ஆனை மறுப்பாங்க, வரம்பு மீறியவர்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வரம்பு மீறியவர்கள் இந்த குர்ஆனினுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முயற்சி செய்வாங்க, வரம்பு மீறியவர்கள் இது ஒரு கவிதைன்னு சொல்லுவாங்க, இது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. வரம்பு மீறியவர்களை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வது, முழுமையாக நம்பிக்கை கொள்வது, அதை செயல்படுத்துவது இருக்குது, அது நம்ம வாழ்க்கையில பெரும் கொண்ட வெற்றியை ஏற்படுத்தும். குர்ஆனின் மூலமாக நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்லித்தரான், நிறைய வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகளையும் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே அந்த குர்ஆனின் மீது முழுமையான நம்பிக்கை வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, குர்ஆனை கைவிட்டு விடக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக மாறணும். எவர் ஒருவர் நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்க்கிறோம், குர்ஆன் ஓதுவதை பத்தி இருக்குது, எவர் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுறாரோ அது நாளை மறுமை நாளில் அவருக்கு அணிசிபாரிசு செய்யும் ஒரு செய்தி. அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் குர்ஆனினுடைய வசனங்களை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிறிதளவாக ஓதுகின்றாரோ, சிறிதளவு, முழுமையாக அவருக்கு முழுசா ஓதமல்ல, சிறிதளவு எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ அந்த குர்ஆன் அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பை பெற்று தரும். அடுத்து இன்னொரு செய்தி, எவர் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுறாரோ அவருக்கு நாளை கபூர்ல மௌத்துல அடக்கம் பண்ணிட்டு வந்துருவாங்களே, அந்த கபூர்ல அந்த குர்ஆன் அவருக்கு துணையாக இருக்கும், அந்த குர்ஆன் அவருக்கு வெளிச்சமாக இருக்கும். ஒரே இருட்டாக இருக்கக்கூடிய அந்த கபூர்ல, ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய அந்த கபூர்ல குர்ஆனை ஒருவர் அதிகமாக அவர் ஓதுறவராக இருந்தால் அந்த குர்ஆன் அந்த இருட்டிலிருந்து அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த கபூரினுடைய அந்த நெருக்கடியை விட்டு அந்த குர்ஆன் என்ன செய்யும், அவரை பாதுகாத்து விடும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ, குர்ஆனை ஓதுறார் ஆனா அதன்படி அவர் செயல்படலை, ஆனா குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறார், ஆனா ஒரு நாளை கூட விடாம ஓதிக்கிட்டு இருக்கிறார். குர்ஆனை ஓதுகின்றார், அதன்படி அவர் என்ன செய்யல, செயல்படலை அப்படின்னு சொன்னா அவர் பேரித்தம்பழத்தை போன்றவர் என்பதாக சொல்றாங்க. பேரித்தம்பழம் அதை மோந்து பார்த்தோம்னா அதுல வாசனை இருக்காது, ஆனா அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம். அதனால இந்த உதாரணத்தை சொல்றாங்க, குர்ஆனை ஓதுவார் ஆனால் அதன்படி அமல் செய்ய மாட்டார், அவர் ஒரு பேரித்தம்பழத்தை போன்றவர் என்பதாக சொல்றாங்க. இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, குர்ஆனை ஓதுறாரு, ஆனால் அந்த குர்ஆனின் வழிமுறைப்படி நடக்கிறார். குர்ஆன்ல என்னெல்லாம் அல்லாஹ் வழிமுறைகளை சொல்றானோ அந்த வழிமுறைகள் படி நடக்கிறாரு, ஆனா குர்ஆன் அவர் ஓத மாட்டேங்கிறார், அவருக்கு ஓத தெரியல அப்படின்னு சொன்னா அவர் எலுமிச்சம்பழத்தை போன்றவர். எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னா அதனுடைய வாசனை நல்லா இருக்கும், ஆனா அதை சாப்பிட முடியாது, அதனுடைய சாறை சாப்பிட்டோம்னா அது புளிக்கும், அந்த நிலையில் உள்ளவர் என்பதாக சொல்றாங்க. இன்னொரு மனிதரை பத்தி சொல்றாங்க, அவர் குர்ஆனை ஓதல, குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நடக்கல, இவர் குமுட்டி காயை போன்றவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குமுட்டி காய்ங்கிறது நம்ம பார்த்துருப்போம், அது ஒரு சொறிக்காக வேண்டி தடவக்கூடிய ஒரு மருந்து. அதனுடைய வாசனையும் அதனுடைய வாடையும் அருவருப்பா இருக்கும், அந்த பழத்தினுடைய நிறமும் அதை உடைச்சு பார்த்தோம்னா அதுவும் என்ன செய்யும், அருவருப்பா இருக்கும். அப்போ குர்ஆனை ஓதாதவர், அதன்படி அமல் செய்யாதவர் இந்த குமுட்டிக்காய்க்கு சமமானவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு வீடுகள்லையும் குர்ஆனுங்கிறது இல்லாம இல்லை, நம்ம எல்லா வீட்லையுமே குர்ஆனுங்கிறது இருக்கு, ஆனா அதை எடுத்து ஓதுறதுக்கு ஆள் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. நம்ம வீடுகளில் குர்ஆன்களை எடுத்து
ஒரு ஷோகேஸ்லையோ அல்லது ஒரு மூலையிலேயோ ஒரு அலமாரிலேயோ ஒரு செல்ஃப்லேயோ ஒரு ஸ்லாப்லேயோ வச்சுட்டதோட குர்ஆன் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக எந்த மக்கள் மாறுகின்றார்களோ, எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுதோ அந்த வீடுகளில் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு, பரக்கத்தான மலக்குகளை கொண்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் அந்த வீடுகளை அலங்கரிக்கிறான். எந்த வீடுகளில் குர்ஆன் இருந்தும் ஓதவில்லையோ அந்த வீடுகள் ஷைத்தானை கொண்டு அந்த ஷைத்தானை கொண்டு அந்த வீடுகள் சூழப்படுகின்றது. வறுமை, கஷ்டம், நோய் நொடிகள், சண்டைகள், சச்சரவுகள், கோபம், விரோதம் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வளர்ந்துடும். எங்கே குர்ஆன் ஓதப்படுதோ அங்கே இதெல்லாம் நடக்காது என்பதாக நம்ம ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம். எனவே எல்லாம் வல்ல இறைவன் தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்த நூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை பெறக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாயில்லாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான